ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னும் நான் சினிமாஸ் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியோட அப்டேட்டோட தான் வந்திருக்கோம். அது என்ன மூவி தானே யோசிக்கிறீங்க? தமிழ் சினிமால இல்ல சவுத்லயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் லீடிங் ஆக்டர்னா விக்ரம் அவர்கள் தான். இவரோட பர்ஃபார்மன்ஸஸ் தாண்டி இவரோட டெடிகேஷனுக்காகவே இவரோட படங்களுக்காகவும் இல்ல இவரோட ப்ரெசென்ட் பண்ற படமா இருக்கட்டும், இவர் நடிக்கிற படம் எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருந்ததுன்னே சொல்லலாம். கமல் அவர்கள் தமிழ் சினிமால ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட். இவரோட கெட்டப்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமா பேசப்பட்டது. இதை தொடர்ந்து விக்ரம் அவர்களுக்கு தான் அந்த பட்டம் கொடுக்கலாம். டெடிகேஷன் வைஸ் பாத்தீங்கன்னா இவரோட பர்ஃபார்மன்ஸ்க்கு ஈடனே கிடையாது. பிதா மகனா இருக்கட்டும், ராவணனா இருக்கட்டும், ஐயா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே அவரோட கெட்டப்ஸா இருக்கட்டும், இல்ல பெர்ஃபார்ம் பண்ண விதமா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்கும். இதை தாண்டி இவர் படத்துல எல்லாமே ஒரு கருத்து இருக்கும்னு சொல்லலாம். கமர்ஷியல் ஃபிட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாலும் இவரோட கருத்து வைஸ் சொல்லி அந்த படத்தையே ஒரு எலிவேட் பண்ற மாதிரி இருக்கும். இதுல இவரோட பெர்ஃபார்மன்ஸும் நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கும்னு சொல்லலாம். இந்த மாதிரி இவர் நிறைய படம் பண்ணியிருக்காரு. ரீசெண்ட் டைம்ஸ்ல இவரோட பையனுமே நடிக்க வந்துட்டாரு. துருவ் அவர்களோட கெரியர்லயுமே கோப்ரான்ற படமா இருக்கட்டும், இல்ல மகான்ற படமும் இவங்க 2 பேரும் இணைஞ்சு நடிச்சாங்க. இந்த படம் எல்லாமே ரொம்ப பெரிய ஹிட்டா இருந்தது. இந்த மாதிரி இவர் கெரியர் இருக்கும்போது இவர் கெரியர்ல மணிரத்னம் அவர்கள் ரொம்ப பெரிய ஒரு இதுன்னு சொல்லலாம். ராவணன் படம் இவருக்கு ரொம்ப பெரிய ஒரு ஹிட் கொடுத்துச்சு. அதுலயுமே இவர் ஐஸ்வர்யா அவர்கள் பேரா இருந்தாரு. இதை தொடர்ந்து பொன்னியின் செல்வன் எடுத்தாங்க. பார்ட் 1லயே ரொம்ப அழகான ஒரு லீடரா காமிச்சவரு பார்ட் 2ல இவ்வளவு எமோஷன்ல பண்ண முடியுமா? பார்ட் 2ல ரொம்ப ஒன் ஆஃப் த எபிக் சீன் சொன்னாலே ஐஸ்வர்யா இவரு இருக்கிற சீன் தான். இந்த மாதிரியான சீன்ஸ்லாம் பண்ணி எமோஷனை கொடுத்து அவ்வளவு பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்கிற படத்துலயுமே இவர் தனியாவே தெரிஞ்சாருன்னு சொல்லலாம். இவரோட ரோலை பத்தி அதிகமா பேசப்பட்டது. இந்த மாதிரி இவர் பத்தி நிறைய இது வரும்போது இவர் அடுத்து என்ன படம் பண்ண போறாரு? கமர்ஷியலா பண்ணுவாரா, இல்ல இதே மாதிரி ஹிஸ்டரி வைஸே கண்டினியூ பண்ணுவாரா? இப்படிலாம் நினைக்கும் போது இதுக்கு பதில் சொல்ற மாதிரி இவரோட அடுத்த படம் வரப்போகுது. தாங்கலன் படம் தான் வரப்போகுது. தங்கலான் படத்துக்கு ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இதோட டைரக்டர் பா ரஞ்சித் அவர்கள். இவரோட படங்கள் எல்லாமே ரொம்ப கருத்தா இருக்கும். இதை தாண்டி இதோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இல்ல கெட்டப்பே வேற மாதிரி இருந்தது. விக்ரம் அவர்களுக்கு கெட்டப் புதுசு இல்ல. ஆனா பா ரஞ்சித் அவர்களோட கதையில இந்த மாதிரி ஒரு கெட்டப்பா இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேஸ்ட் இருக்குன்னு சொல்றாங்க. ஹிஸ்டரியான ஒரு டிராமா பிலிம் அப்படின்னும் சொன்னாங்க. இந்த படத்தை பத்தி நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த படத்தை பத்தின இது ரிலீஸ் டேட் எப்போ? இந்த படத்தை பத்தி இவ்வளவு சொல்றீங்க, ரிலீஸ் டேட் எப்படின்னா ஆகஸ்ட்ல இது ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க. மோஸ்ட்லி இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க. இதை தொடர்ந்து ஜூலை 10, 2024 இப்போ நாளைக்கு இந்த படம் வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபேன்ஸ் ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு சொல்லலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காம என்ன சினிமாஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.